Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th standard state board mathematics unit 2 real numbersல rationalization of surds and conjugation of surds பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனும் அதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் 2.7 உடைய எல்லா சம்ஸும் 5 சம்ஸையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th standard state board exercise 2.7 அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் அதை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த exercise 2.7 நம்ம rationalization of surdsம் conjugate of a surd இது ரெண்டு டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். rationalization of a surd அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு surd இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் √5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ரேஷ்னலைசேஷன் ஆஃப் எ சர்ட் அப்படின்னா ஒரு ரேஷ்னலைசிங் ஃபேக்டரால் கொடுத்துருக்க சர்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர நம்பர் வந்து ஒரு ரேஷ்னல் நம்பராக இருக்கணும், ஒரு சர்டாக இருக்கக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ √5 இருக்கா, ஸோ இப்போ √5ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் √5 × √5 என்னது நமக்கு 5. ஸோ 5ன்றது என்னது 5/1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னது ஒரு ரேஷ்னல் நம்பர். ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பரா. ஸோ ஒரு சர்டோட இன்னொரு சர்டு இல்லை, இதை வந்து ரேஷ்னலைசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்டோட இன்னொரு ரேஷ்னலைசிங் ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ரேஷ்னல் நம்பராக வரும். ஓகேவா, அடுத்ததான் கான்ஜுகேட் ஆஃப் சர்ட். ஒரு சர்டோட கான்ஜுகேட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 5 + √3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பைனாமியல் சர்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, இல்லை காம்பவுண்ட் சர்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சர்டோட கான்ஜுகேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போட்டுக்கணும், இதே இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். அதான் வந்து கான்ஜுகேட். இது வந்து இன் கேஸ் ஆஃப் நியூமரேட்டர்ஸில் மட்டும் இருந்தால், இப்போ சப்போஸ் டினாமினேட்டர் இப்போ 1/5 + √3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கூட ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர் ஆஃப் த கிவன் சர்ட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேஸ் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கான்ஜுகேட் என்ன √5 - √3. ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் அங்கே மைனஸ் /5 - √3 இந்த மாதிரி பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் வந்து பண்ணணும். நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது இது புரியும். ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ரேஷனலைஸ் த ஃபாலோயிங் சர்ட்ஸ். 4 கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபர்ஸ்ட் 1/√50. ஸோ இங்கே வந்து ஒரு சிம்பிள், அதாவது இது வந்து ஒரு பியூர் சர்ட் அப்புறம் சிம்பிள் சர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரே ஒரு டேர்ம் தான் என்ன சொன்னேன், அதே டேர்மை திரும்ப மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும். ஸோ டினாமினேட்டர்லேருந்து என்ன சொன்னேன், அதே டேர்மை நம்ம நியூமினேட்டர் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இங்கே சப்போஸ் 5 + √3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இதோட கான்ஜுகேட் எடுத்து பண்ணணும். இது வந்து நான் சொன்னது காம்பவுண்ட் அண்ட் பைனாமியல் சர்ட்ஸ்க்கு. சிம்பிள் சர்டாக இருந்துச்சுன்னா அதே டேர்மை நம்ம திரும்பவும் இன்டூ பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகேவா, இப்போ வாங்க நியூமினேட்டர் 1 × √50 √50 √50 × √50 என்ன 50 ஆகிடும். ஓகேவா, இப்போ பாருங்க இந்த √50 நம்ம எப்படி எழுதலாம், √2 × 25. 25 என்னது 5 × 5, அதாவது 2 5s are 10, 10 5s are 50 அப்படி எழுதலாமா /50. இப்போ ஸ்கொயர் ரூட் ஒன்றுமே இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். 5 2 வாட்டி வந்திருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரூட் இதுலேருந்து வெளியே 5 வந்து ஒரு வாட்டி வரும் /50. ஓகேவா, ஸோ இதை கேன்சல் பண்ணாங்கன்னா நமக்கு வர ஆன்சர் என்ன √2/10. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம் 5/3√5. இது வந்து ஒரு சிம்பிள் சர்ட். ஓகேவா, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3√5 அப்படியே மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, நம்ம வந்து இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். என்ன பண்ண இன்டூ √5/√5. இப்போ பண்ண என்ன ஆகும், ஸோ 5 × √5 என்னது 5√5 அப்படின்னு ஆகிடும். இங்கே 3 இருக்கும் இன்டூ √5 × √5 என்ன 5. ஓகேவா, தட் இஸ் 5√5/15 அப்படின்னு வரும். ஸோ 5 டேபிள் 15 3 times, that means √5/3. this is the answer. அடுத்ததான் தேர்ட் ப்ராப்ளம், √75/√18. இப்போ என்ன பண்ணணும், இதை முதல்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். 3 டேபிளில் 25 times, 5 டேபிளில் 5 times, 5 டேபிளில் 1 time. அதே மாதிரி தான் 18 2 டேபிளில் 9 time, 3 டேபிளில் 3 time, 3 டேபிளில் 1 time. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ எழுதலாம். ஸோ √75/√18 = ரூட் ஆஃப், இது வந்து 3 × 5 × 5 இது வந்து √2 × 3 × 3. ஸோ 5 உள்ள 2 வாட்டி இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ண வெளியே ஒரு வாட்டி எடுத்துடலாம் 5√3 இங்கே 3 வந்து உள்ள 2 வாட்டி இருக்கா. ஸோ அதை வெளியே எடுத்து 3√2 அப்படின்னு எழுதலாம்.
ஓகேவா? ஓகே, இங்கே ஆனால் இது இன்னும் ரேஷனலைஸ் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டரில் இந்த டேர்மை நான் திரும்ப என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்ன வரும் இப்போ நமக்கு 5 இன்ட்டு ரூட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் தானே, ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 2 அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து 3 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்ன 2. தட் மீன்ஸ் 5 3 2s are 6 by 3 2s are 6. ஸோ நம்ம ஆன்சர் என்ன 5 root 6 by 6. Fourth problem 3 root 5 by 6. ஸோ 3 root 5 by 6. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் பாருங்கள், 3 root 5 by root 6. ஓகே, கொஸ்டினில் ஒரு மிஸ்டேக். 3 root 5 by root 6. இப்போ இங்கே என்ன பண்ணணும், இதை வந்து இன்ட்டு இந்த டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன வரும் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் ரெண்டுத்துக்கும் ரூட் இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஒன்றா ஒரே ரூட் எழுதிடலாம். ரூட் 6 இன்ட்டு ரூட் 6 என்ன 6 தான். ஓகேவா? ஸோ 3 root 5 6 ஆர் என்ன 30. 30 by 6 அப்படின்னு எழுதலாமா? ஸோ 3 டேபிளில் 30 வந்து 6 வந்து 2 டைம்ஸ். ஸோ இது வந்து ரூட் 30. ரூட் 30யை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம 30யை வந்து ரூட் ஆஃப் 6 இன்ட்டு 5 அப்படின்னு எழுத முடியும். ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு ஸ்கொயராக எடுக்க முடியாது. ஸோ நம்ம டேரெக்டாக ரூட் 30 by 2 இதான் வந்து ஆன்சர். இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். ப்ராப்ளம் rationalize the denominators of the following. ஸோ கான்ஜுகேட் மெத்தட். ஓகே, ரூட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். root 48 plus root 32 by root 27 minus root 18. இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ்க்குலாம் வந்து நம்ம அப்படியே கான்ஜுகேட் எடுத்து போட்டோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் கடைசியில். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது ஒவ்வொன்றையும் சிம்பிளிஃபை பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? அடுத்தது இப்போ நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 டேபிளில் 24, 2 டேபிளில் 12 டைம்ஸ், 2 டேபிளில் 6 டைம்ஸ், 2 டேபிளில் 3 டைம்ஸ், 3 டேபிளில் 1 டைம். அடுத்தது 32, 2 டேபிளில் 16 டைம்ஸ், 2 டேபிளில் 8 டைம்ஸ், 2 டேபிளில் 4 டைம்ஸ், 2 டேபிளில் 2 டைம்ஸ், 2 டேபிளில் 1 டைம். அடுத்தது 27, 3 டேபிளில் தான் போகும், 9 டைம், 3 டேபிளில் 3 டைம், 3 டேபிளில் 1 டைம். அடுத்தது 18 வந்து டேரக்டாக எல்லாம் போகும், 2 டேபிளே எழுதலாம் 9 டைம். இது 3 டேபிளில் 1 டைம். இப்போ இதை வச்சு நம்ம இந்த கொஸ்டினை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இங்கே 2 ஸ்கொயர், இது வந்து ஸ்கொயர் தானே. ஸோ 2 டேர்ம்ஸாக எழுதலாம். 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3. தட் மீன்ஸ் by minus root of 32 again 2 square into 2 square into 2, 2 square into 2 square into 2. Next 27 3 square into 3, 3 square into 3. Root of 18 3 square into 2. ஓகேவா? 3 square into 2. பாருங்க, ஸ்கொயர் இருக்குது. இது அப்படியே ரூட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னா 2 into 2 மாறிடும். ரூட் 3 இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் ரூட் விட்டு வெளியே வந்துச்சுன்னா வெறும் 2 into 2 மாறிடும். பேலன்ஸ் ரூட் இல்லை, ஸ்கொயர் இல்லாத டேர்ம் ரூட் 2 மாறிடும். அதே மாதிரி தான் டினாமினேட்டர்லேயும். ஸோ 3 root 3. அதே மாதிரி மைனஸ் இங்கேயும் 3 root 2. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4 root 3 minus 4 root 2 divided by 3 root 3 minus 3 root 2. ஓகேவா? இப்போ இது கான்ஜுகேட் எடுக்கலாமா? இப்போ எடுத்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ 3 root 3 இங்கே மைனஸுக்கு அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம், ப்ளஸ் 3 root 2, 3 root 3 ப்ளஸ் 3 root 2. இந்த சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ பாருங்கள். ஸோ 4 root 3 minus 4 root 2 into 3 root 3 plus 3 root 2 divided by இது பாருங்கள் a minus b a plus b அப்படின்னு என்னது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 4 root 3 வந்து ரெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணும். 3 root 3 ப்ளஸ் 4 root 3 வந்து முதல்ல 3 root 2 நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே மைனஸ் இருக்குல்லையா, ஸோ மைனஸால் இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4 root 2 வந்து அதே மாதிரி ரெண்டு டேர்ம்ஸோடையும் மல்டிப்ளை பண்ணும். பண்ணால் நெக்ஸ்ட் என்ன வரும், மைனஸ் 4 root 2 into 3 root 2. ஓகேவா? பை என்ன வரும் இங்கே, ஸோ இது வந்து 3 square root 3 square அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணும். இது 3 square root 2 square. இப்போ பாருங்கள். ஸோ இங்கே 4 3s are 12, root 3 into root 3 3. ஸோ இது வந்து 12 into 3 ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் 4 3s are 12, root 3 into root 2, அதாவது root of 3 into 2 வரும். தட் மீன்ஸ் root 6 minus
4 3s are again 12 into root 2 into root 3 6. அதே மாதிரி இங்கே 4 3s are 12 root 2 into root 2 root of 2 into 2 that is 4. ஓகேவா பை இது 3 ஸ்கொயர்னா 9 root 3 ஸ்கொயர்னா இட்ஸ் ஓகே 9 into 3 அப்படின்னு வரும். இங்கே வந்து 9 into 2 அப்படின்னு வரும். பாருங்கள் இது வந்து 36 plus 12 root 6 minus 12 root 6 minus 48 divided by 27. 9 3s are 27 minus 18. ஓகேவா ஸோ ப்ளஸ் 12 root 6 minus 12 root 6 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் ஓகே சார் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு ஸோ இதெல்லாமே ப்ளஸ் தான். ஓகேவா நியூமரேட்டர் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ப்ளஸ் மட்டும் நியூமரேட்டரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாமே ப்ளஸில் தான் வரும். ப்ளஸ்ஸு 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 அதே மாதிரி தான். ஸோ இங்கே கேன்சல் ஆகாது. ரூட் 6 ப்ளஸ் 12 ரூட்டு 6. இப்போ இது எல்லாமே 12 காமனாக எடுக்கலாமா 12 காமனாக எடுத்தால் இங்கே 3 இருக்கும் ப்ளஸ் இங்கே ரூட் 6 ப்ளஸ் ரூட் 6 என்ன வரும் இதுவும் ப்ளஸ் தான் ப்ளஸ் 4 டைம்ஸ். புரியுதா சொல்கிறது 27ல் 18 போச்சுன்னா 27ல் இதை பாருங்கள் ரூட் 2 into 2 வந்து 2 தான்ப்பா. ஓகேவா ரூட் 2 into ரூட் 2 ஸோ அது வந்து இங்கே 24 காமன் எடுத்தால் 2. ஸோ 27ல் 18 போச்சுன்னா 9. இது வந்து 3 டேபிளில் 3 டைம் இது வந்து 4 டைம். பாருங்கள் 4/3 பாருங்கள் இங்கே வந்து 3 இருக்குது இங்கே ஒரு 2 இருக்குது 3 + 2 என்ன 5 ப்ளஸ் ரூட் 6 + ரூட் 6 என்ன 2 root 6. அவ்வளோதான் இதான் வந்து ஆன்சர். ஓகேவா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ப்ராப்ளம் பண்ணும்போது. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள் 5 root 3 + root 2 divided by root 3 + root 2. ஸோ இப்போ என்ன டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ண நான் இதோட கான்ஜுகேட் ப்ளஸ் தான் இங்கே மைனஸ் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகேவா இப்போ அங்கே என்ன ஆகும் ஸோ 5 root 3 + root 2 into root 3 minus root 2 divided by இது வந்து a + b இது a minus b என்ன ஆகிடும் a² minus b². ஓகேவா a² minus b². இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ முதல்ல 5 root 3ஆல் அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா ஸோ இங்கே மைனஸ் இருக்குல்லையா ஸோ மைனஸ் 5 root 3 into 2 root 2 நெக்ஸ்ட் ப்ளஸ் root 2 into root 3 minus root 2 into root 2. ஓகேவா பை root 3 the whole square என்ன வெறும் 3 தான் root 2 the whole square வெறும் 2 ஏன்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் பண்ணி ஒன்றத்தோட ஒன்று பாருங்கள் 5 இருக்குது அப்படியே இன்ட்டு root 3 into root 3 என்ன 3 தான் மைனஸ் 5 இருக்குது ரூட் இப்போ இந்த ரூட் காமன் ஆகிடும் 3 into 2 என்ன 6 ஸோ 6 root 6 ப்ளஸ் இங்கே root of 2 into 3 root 6 மைனஸ் root of 2 into 2 வெறும் 2. ஓகேவா ஸோ பை 3 minus 2 என்ன 1 தான். இப்போ அது போகிறதும் ஒன்று தான் 15 மைனஸ் இது என்ன 5 into root 6 5 root 6 ப்ளஸ் root 6 மைனஸ் 2 15ல் 2 போச்சுன்னா 13 இங்கே மைனஸ் இருக்குது இங்கே வந்து ப்ளஸ் 1 இருக்குன்னு அர்த்தம் மைனஸ் 5 + 1 minus 4 இது root 6 இதான் வந்து ஆன்சர். ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் 2 root 6 minus root 5 divided by 3 root 5 minus 2 root 6. ஓகேவா இப்போ டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணோம் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணோம் இங்கே மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் போட்டு அதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகேவா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு இப்போ என்ன 2 root 6 minus root 5 into 3 root 5 plus 2 root 6 நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை ஆகிடும் டினாமினேட்டர் a minus b a plus b னா a² minus b². இப்போ பாருங்கள் முதல்ல 2 root 6ஆல் அந்த ரெண்டு வேல்யூஸையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே ப்ளஸ் 2 root 6 into 2 root 6 நெக்ஸ்ட்டு root 5ஆல் நான் என்ன பண்ணுறேன் அந்த ரெண்டு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் root 5 into 2 root 6 அப்படின்னு பை ஸோ 3 இது வந்து 3² root 5 the whole square ஆகும்
ஏன்னா ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் பிரியும். √6 பாருங்கள். 2 3s are 6. √6 × 5 √30 அப்படின்னு வரும். ப்ளஸ் இங்கே 2 2s are 4. √6 × √6 6 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் மைனஸ் 3 அப்படியே இருக்கும். இன்ட்டு √5 × √5 5 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 அப்படியே இருக்கும். √5 × √6 √30 அப்படின்னு ஆகிடும். பை 3 ஸ்கொயர்னா 9. √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகி இது 5 ஆகிடும். மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4. இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டு கேன்சல் ஆகி இது வந்து 6 ஆகிடும். வாங்க 6 √30 + 30 - 15 - 2 √30 divided by 9 5s are 45 - 24. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்? 6 √30 இங்கே -2 √30 என்ன ஆகிடும்? 4 √30 ஆகிடும். 30ல் 15 போச்சுன்னா +15 ஆகிடும். டிவைடட் பை 45 - 24 என்னது? 21 ஆகிடும். ஓகேவா? ஓகே பாருங்க, இது வந்து 4 6 சாரி. ஸோ இங்கே வந்து 24 வரும். ஸோ therefore 25ல் 15 போச்சுன்னா 9. ஸோ 4 √30 + 9/21. திஸ் இஸ் த ஆன்சர். ஃபோர்த் ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இதுக்கு ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி டினாமினேட்டர்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி கான்ஜுகேஷன் மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? நம்ம இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி அப்படியே போட்டுடணும். தட் மீன்ஸ் √5யோட இந்த மல்டிப்ளை ஆகும். √6 - 2 அங்கே மைனஸ் ஆஃப் இந்த √5யோட இது மல்டிப்ளை ஆகும். √6 + 2 டிவைடட் பை இது வந்து a + b a - b என்ன ஆகிடும்? a² - b² அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? பாருங்க. ஸோ √5 × √6 என்ன வரும்? √5 × 6 தட் இஸ் √30 அப்படின்னு வந்துடும். √5 × 2 - 2 √5 அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? இங்கே மைனஸ் ஆஃப் √5 × √6 என்ன ஆகிடும்? √30 அப்படின்னு ஆகிடும். அப்புறம் √5 × 2 2 √5 அப்படின்னு ஆகிடும். டிவைடட் பை இந்த ஸ்கொயரும் இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் 6 ஆகிடும். 2 ஸ்கொயர் வந்து 4 விச் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் √30 - 2 √5. அப்புறம் இந்த மைனஸ் அப்படியே உள்ள மல்டிப்ளை ஆகிடும். தட் மீன்ஸ் என்ன ஆகும்? -√30 ஆகிடும். அங்கே மைனஸ் இருக்கிறது இங்கே மைனஸ் போனால் 2 √5 அப்படின்னு ஆகிடும். தட் பை 6 - 4 என்னது? 2. ஸோ +√30 - √30 கேன்சல் ஆகிடும். ஸோ -2 √5 - 2 √5 ரெண்டு மைனஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண? ஆட் பண்ணி மைனஸ் போட்டணும். பை 2 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? -2 √5. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதோட செகண்ட் ப்ராப்ளம் முடிஞ்சுது. Find the value of a and b. Third problem, find the value of a and b if √7 - 2 by √7 + 2 equal to a √7 + b. அதாவது இப்போ தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √7 - 2 by √7 + 2 equal to a √7 + b அப்படின்னு கொடுத்தாங்க. இல்லை ஏட வேல்யூ பியோட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க முதல்ல நம்ம அதே நான் கான்ஜுகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். √7 இங்கே ப்ளஸ் இருக்கப்போ என்ன பண்ணணும்? √7 - 2 டிவைட் பை √7 - 2. ஓகேவா? இப்போ பாருங்கள் என்ன ஆகும்? ஸோ இது வந்து √7 - 2 √7 - 2. ஸோ √7 - 2 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். டினாமினேட்டர் என்ன ஆகிடும்? a + b a - b தட் இஸ் a² - b². இது வந்து a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் ஆகிடும். ஸோ தட் மீன்ஸ் என்ன? இப்போது இது என்ன? a² - 2ab + b². a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² - 2ab + b². இது வந்து அப்படியே இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சலாக இங்கே 7 வந்துடும். பேலன்ஸ் 7 இது 2 ஸ்கொயர்னா அது 4. ஸோ இப்போது இந்த ஸ்கொயர் இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 7 - 2 2s are 4 √7 + 2 ஸ்கொயர்னா 4 பை 7 - 4 என்ன? 3. ஸோ இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஆட் பண்ண என்ன வரும்? 11 - 4 √7/3. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு a √7 + b அப்படின்னு. இப்போ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 11 - 3 - 4 √7/3. ஸோ இந்த 3 ரெண்டுத்துக்கும் பிரித்து a √7 + b. இதுலேருந்து என்ன தெரியுது? √7ஓட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து a அப்படின்னு தெரியுது. bன்றது ஒரு கான்ஸ்டன்ட் டைம். இப்போது இந்த டேர்ம் பாருங்கள், இதில் √7ஓடைய கோஎஃபிஷியன்ட் எது? √7ஓடைய கோஎஃபிஷியன்ட் என்னது? இந்த 4/3. ஸோ அதான் வந்து a-ஓட வேல்யூ. அதே மாதிரி √bன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. தட் இஸ் அதான் b-ஓட வேல்யூ. தேர்ஃபோர் a equal to என்னது? -4/3. b equal to 11/3. இதான் வந்து ஆன்சர்ஸ். புரியுதா? ஓகே. அடுத்ததாக ஃபோர்த் ப்ராப்ளம். x equal to √5 + 2 அப்படின்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ண அப்படின்னு x² + 1/x² வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணோம். முதல்ல x² என்ன?
இந்த எக்ஸை அப்படியே ஸ்கொயர் பண்ணுன்னு அர்த்தம். இது வந்து a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. a plus b the whole square என்ன? a square plus b square plus 2ab இதுதான் ஃபார்முலா. ஸோ a square plus b square plus 2 into a into b இதானா? ஓகே. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 plus 2 ஸ்கொயர்னா 4 plus 2 2s are 4 அப்படியே root 5 4 root 5. ஸோ 5 plus 4 9 plus 4 root 5 தான் வந்து x ஸ்கொயர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணும்? 1 by x ஸ்கொயர் ஃபைன் பண்ணும். ஸோ 1 by x ஸ்கொயர்னா என்ன? 1 by 9 plus 4 root 5. இங்கே கான்ஜுகேட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. 9 plus 4 root 5 இருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும்? 9 minus 4 root 5. அதை மல்டிப்ளையும் பண்ணிட்டேன், இப்போ டிவைட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? நியூமரேட்டரில் அப்படியே 9 minus 4 root 5 அப்படியே மெயின்டைன் ஆகும். ஏன்னா 1 into இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன? a minus b a plus b சாரி a plus b a minus b என்னது? a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 9 minus 4 root 5 divided by நான் இப்போ 1 by x ஸ்கொயரோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். இதோட வேல்யூ என்ன? 81. 9 ஸ்கொயர்னா இங்கே வந்து 4 ஸ்கொயர்னா என்னது? 16. அதாவது 4ஐயும் ஸ்கொயர் பண்ணும், இதையும் ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். 16 into 5. ஸோ 1 by x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 minus 4 root 5 divided by 81. 16 5s are 80. தட் மீன்ஸ் என்ன? 9 minus 4 root 5 by 1ன்னு அர்த்தம். அதாவது எப்படி எழுதலாம்? 9 minus 4 root 5 இதான் வந்து x ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர், அதாவது ஈக்குவேஷன் 1 plus 2 அதை வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். அதாவது x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் அதோட வேல்யூ என்ன? x ஸ்கொயர் என்ன? 9 plus 4 root 5 ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் வேல்யூ என்ன? டேரெக்டாக இங்கே 9 minus 4 root 5. ஓகே. ஸோ இந்த ப்ளஸ் 4 root 5 minus 4 root 5 கேன்சல். ஸோ 9 plus 9 என்னது? 18. ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன? 18. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். 4th ப்ராப்ளம் முடிஞ்சது. 5th problem, given root 2 equal to 1.414, then find the value of 8 minus 5 root 2 divided by 3. Okay, 3 minus 2 root 2. Okay. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் டேரெக்டாக ரூட் 2 உடைய ஆன்சர் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமே, அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாமே. அப்படி போட்டால் ஆன்சர் கரெக்டாக வராது. ஏன்னா இது வந்து ரேஷனலைசேஷன் ஆஃப் கேர்டு கான்ஜுகேட் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ 5th ப்ராப்ளம் பாருங்கள். 8 minus 5 root 2 divided by 3 minus 2 root 2. இப்போ இது கான்ஜுகேட் என்ன வரும்? 3 plus 2 root 2 அப்படின்னு வருமா? இது ரேஷனலைசேஷன் மெத்தட் தான் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நியூமரேட்டரை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 plus 2 root 2 divided by denominator a minus b a plus b again என்ன வரும்? a square minus b square ஃபார்மேட். இதே ஒரு ட்ரிக் தான். அதாவது டினாமினேட்டர் நீங்கள் a plus b a minus b ஃபார்மேட்டில் வந்து a square minus b square minus a square minus b square ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ பாருங்கள், 8 into 3, 8 வந்து ரெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 into 2 root 2. இப்போ நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்கா? மைனஸ் 5 root 2 ரெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 root 2 into 3, அப்புறம் மைனஸ் 5 root 2 into 2 root 2. ஓகே. டினாமினேட்டர் என்ன? இப்போது 3 ஸ்கொயர்னா 9 மைனஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 root 2 ஸ்கொயர் வந்து 2. ஓகேவா? ஸோ 8 3s are 24 ப்ளஸ் 8 2s are என்ன? 16 root 2 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 5 3s are என்ன? 15 root 2 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 5 2s are 10 root 2 into root 2 என்னது? 2 divided by 9 minus 4 2s are 8. ஓகேவா? which is equal to இப்போ 24, அதாவது இப்போ பாருங்கள் 24 plus 16 root 2 minus 15 root 2 minus 20 by 1. ஸோ இந்த 1 அப்படியே விட்டுங்க. டினாமினேட்டர் 1 தானே, அது அப்படியே நம்ம நியூமரேட்டர் மட்டும் வச்சுக்கலாம். 24 minus 20 என்ன? 4. 16 minus 15 என்ன? minus 1 வரும். தட் இஸ் 4 minus root 2 அப்படின்னு வருது. இப்போ பாருங்கள், அதாவது 16 minus 15 அது ப்ளஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா 16 தானே கிரேட்டர் நம்பரு. 16 15 போச்சுன்னா பேலன்ஸ் 1. ஸோ 4 plus root 2. இப்போ நம்ம இங்கே அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரூட்டோட வேல்யூ என்ன? 4 plus 1.414. ஸோ 1.44 3 வேல்யூ இருக்குல்ல, 0. ஸோ 1.414 ஆட் பண்ண என்ன வரும்? 1 ஆட் தான் பண்ணுறோம். ஸோ 5.414. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதோட எக்ஸசைஸ் 2.7 முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.